ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது இந்த வீடியோவில் நாம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலை கோயிலிருந்தும் நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 105க்கும் மேலே வேக்கன்சி வந்து பல்வேறு துறையின் கீழே நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து 4 துறையின் கீழே 17 வகையான பணியின் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. நாம் இப்போது இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்து சமய அறநிலைத்துறை திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலிருந்து தான் நமக்கு ஜனவரி 27, 2025 அன்னைக்கு சுமார் 4 வகையான துறையின் கீழே 17 வகையான பதவியின் கீழே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 17 வகையான பதவிகளுக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி 28, 2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நாம் நோட்டிஃபிகேஷனில் இருக்க இந்த 17 வகையான பதவிகளை பற்றி நாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு துறை வெளியுறவுத்துறை. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வகையான பதவியின் கீழே வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு தட்டச்சர். இதுக்கு மந்த்லி சேலரியாக ஸ்டார்டிங்காக வந்து 18,500 கிடைக்கும். ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதி இருக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அது கூடவே அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் வந்து தட்டச்சு தேர்வு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் முதுநிலை வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் வந்து இளநிலை வந்து முடிச்சிருக்கணும். அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் வந்து இளநிலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியகத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பதிவு பார்த்தீங்கன்னா காவலர். இதில் வந்து 70 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஆண்களுக்கு 60 வேக்கன்சியும் பெண்களுக்கு 10 வேக்கன்சியும் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா குர்கா. இதில் 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,900 கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஏவலால் பண்ணை சாகுபடி. 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 10,000 கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக உபகோயில் பெருக்குபவர். இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 10,000. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. கால்நடை பராமரிப்பாளர் 1 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக 10,000 கிடைக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா உபகோயில் காவலாளர். 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக 11,500 கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்னு வந்து இந்த 7 வகையான பதவியின் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது துறை பார்த்திங்கன்னா உள்துறை காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 வகையான பதவிகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருமஞ்சனம். இதுக்கு வந்து 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. முறை ஸ்தானிகம். இதுக்கு 10 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஓடல் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. தாளம் 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த 4 வகையான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகம பள்ளி அல்லது வேத பாட சாலையில் வந்து நீங்கள் ஓராண்டு படிப்பினை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓடல் தாளம் இதுக்கு வந்து இசைப்பள்ளியில் வந்து நீங்கள் சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது துறை பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறை. இதுக்கு 1 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. 13வதாக பார்த்தீங்கன்னா ப்ளம்பர். இதுக்கு 4 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஐஐடி வந்து முடிச்சிருக்கணும். உதவி மின் பணியாளருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் வந்து ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4வது துறை பார்த்திங்கன்னா அர்ச்சகர் மற்றும் ஓது பயிற்சி பள்ளி காலியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 15வது வந்து தலைமை ஆசிரியர் 1 வேக்கன்சி, தேவார ஆசிரியர் 1 வேக்கன்சி, சங்கீத இசை ஆசிரியர் 1 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து 35,400க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பும் கூட. 18வதாக பார்த்திங்கன்னா ஆகம ஆசிரியர் 1 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது.
மொத்தமாக உங்களுக்கு 109 வேக்கன்சி இந்த 4 வகையான துறையின் கீழே 18 வகையான போஸ்டிங் வைஸை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் நிபந்தனைகள் வந்து பார்ப்போம். இந்த 18 வகையான பதவிகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 2024 ஜூலை 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். அதிகபட்ச வயதாக வந்து 45 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த 17 வகையான பதவிகளுக்கு, அதாவது 18 வகையான பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு குற்ற வழக்கிலும் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து நீங்கள் கடன்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கிற நிலையிலும் இருக்கக்கூடாது. அதாவது வங்கியில் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் வந்து கடனை வந்து செலுத்த முடியாத நிலையில் இருக்காரு அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினவராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து 4வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் வந்து விண்ணப்பம் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை வகையான பணிகளுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் தனித்தனியாக தான் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் எல்லாமே வாங்கி தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரே போஸ்ட்டில் வந்து பல்வேறு பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. 7வது பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை பணியிடங்களில் வரிசை எண் 2 குறிப்பிட்டுள்ள காவலர் பணியிடத்தில் 60 பணியிடங்கள் ஆண்களுக்கும் 10 பணியிடங்கள் பெண்களுக்கும் நியமனம் செய்யப்பட உள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஆண் பெண் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும் மென்ஷன் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 8வதாக பார்த்தீங்கன்னா இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு முன்னாடியோ அப்புறம் வந்து அவங்க லாஸ்ட் டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்க பின்னாடியோ போகிற அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்விக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றொப்பமிட்டு, அதாவது செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து ஜெராக்ஸ் தான். 10வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்றிதழ் ஆவணமாக நீங்கள் பிறப்பு சான்றிதழையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கல்வி நிலையத்தை வழங்கப்பட்ட டிசி அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 11வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கல்வி சான்றிதழ் நகல், வயது சான்றிதழ் நகல், உடல் தகுதிக்கான மருந்து சான்றிதழ் நகல் மற்றும் நன்னடத்தை சான்று நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாம் வந்து இது எல்லாமே வந்து அப்ளிகேஷனில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நாம் அப்ளை பண்ணுற ப்ராசஸில் இப்போ பார்ப்போம். 12வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் வந்து பூர்த்தி செய்யாமல் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்காமல் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் ஸ்டார்டிங்லேயே வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 13வதாக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயிலின் உப கோயில்களுக்கும் வந்து பணிமாறுதல் வந்து செய்யப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 14வதாக பார்த்தீங்கன்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலிருந்து குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். அதாவது இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் இதை வாங்கிட்டு தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 15வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும் போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை வந்து குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அருகாமையில் இருக்கவங்க வந்து நீங்கள் நேரடியாகவே போய் கொடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் மூலியமே நான் அனுப்புகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். 16வதாக பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். 17வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ்களை வந்து நீங்கள், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்வியூவில் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 18வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன பெறும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் உட்படுத்தப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு ஃப்ராடு வேலையும் பண்ண வேணாம். 19வதாக பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே
எல்லாருமே இன்டர்வியூக்கும் வந்து அழைக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் அதாவது வந்து ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் வந்து அவங்க சைடுலேருந்து தரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 20வது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகள் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 21, 22 பார்த்தீங்கன்னா எந்த அரசாணைப்படி வந்து இந்த 18 வகையான பதவிகளும் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 23வது பார்த்தீங்கன்னா தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் மார்க்கை வந்து டிவைட் பண்ணி இது மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் வந்து உங்களே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 24வது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் கூட ₹100 செலுத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 25வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் அதாவது அந்த சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணணும். அஞ்சல் துறையில் பணியிட வரிசை எண்ணை வந்து குறிப்பிட்டு மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அதாவது நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி தெளிவாக குறிப்பிட்டு இணைய ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை 606 601 நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் பிப்ரவரி 28, 2025 பிற்பகல் 5:45க்குள்ளே போய் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27வது இதர விவரங்களை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு திரும்பவும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இணைய ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து பின்கோடை மென்ஷன் பண்ணுங்கள் 606 601. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 18 வகையான பணிகளுக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பதவிகளுக்குமே வந்து ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த வகை பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து கரெக்டாக வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், தந்தை ஆர் கணவர் ஆர் பாதுகாவலர் பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அது குறிப்பிட்டு அதுக்கான சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிசி. 4வது பார்த்தீங்கன்னா பாலினம் ஆணா பெண்ணான்றதை வந்து குறிப்பிட்டுக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிரந்தர முகவரியை பிழை இல்லாமல் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கு சான்றாக வந்து நீங்கள் ஆதாரையை வந்து அனுப்பலாம். ஆதாரையும் வந்து நமக்கு பாருங்கள் ஆதார் எண்ணை கேட்டு அதுக்கான சான்றும் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7வது வந்து கைபேசி எண், 8வது வந்து உங்களுடைய மதம் அதுக்கான சான்றிதழ் நகல் இணைக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9வது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருப்பவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமன் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. 10வது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி இருக்கான்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான சான்றிதழும் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 11வது பார்த்தீங்கன்னா இதர தகுதி ஏதேனும் இருப்பின் அதனை வந்து குறிப்பிட்டு அதுக்கான சான்றிதழும் வந்து நீங்கள் இணைக்கணும். 12வது பார்த்தீங்கன்னா நன்னிடத்து சான்றிதழ் வந்து 2025 ஜனவரி 29க்கு பின்னர் பெறப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகிட்ட வந்து வாங்கிக்கோங்க. 13வது பார்த்தீங்கன்னா உங்கள் மீது ஏதாவது குற்ற நடவடிக்கைகள் இருந்தால் அதை வந்து குறிப்பிட்டு அதுக்கான சான்றிதழும் நீங்கள் வந்து இணைக்கணும். 14வது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதில் செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். 15வது பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆளுநரின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் இனி அதன் விவரத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தீங்கன்னா அதை கொண்டு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உருது மொழி அதில் வந்து உங்களுடைய பெயர் அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை ஆர் கணவர் ஆர் பாதுகாவலர் பெயரை வந்து குறிப்பிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இடம் தேதி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதிலுடைய உங்களுடைய சிக்னேச்சர் வந்து
போட்டுக்கோங்க. இங்கே இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து நீங்கள் இன்டர்வியூலும் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்ளை பண்ண. கடைசி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஏன்னா இது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது, முழுக்க முழுக்க ஆஃப்லைன்றதுனால நீங்கள் வந்து இப்போவே அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.